d by Huckel and Onsager equation. d by Huckel and Onsager equation. ஃபர்ஸ்ட் d by Huckel வந்து ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாங்க. அதை வந்து ஆன்சாகர் அப்படின்றவர் வந்து எடிட் பண்ணாரு. ஓகே, ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து d by Huckel and Onsager ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ d by and Huckel வந்து என்ன சொன்னாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எழுதிக்கோங்க. டைல்யூஷன் வந்து அதிகமா இருந்ததுன்னா, டைல்யூஷன்னா என்னது, வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமா இருந்தது அப்படின்னா அயான்ஸ் வந்து ஃப்ரீயா மூவ் ஆகும். கரெக்டா? ஃப்ரீயா மூவ் ஆகுறதுனால என்ன ஆகும், கண்டக்டிவிட்டி வந்து அதிகமாகும். ஓகே, ஏன் அயான்ஸால ஃப்ரீயா மூவ் ஆக முடியுது? இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் அயான் இருக்கு, ஒரு நெகட்டிவ் அயான் இருக்கு. டைல்யூஷன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவோட அட்ராக்ஷன் வந்து அவ்வளவா நடக்காது, ஏன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கு அதுக்கு ஃப்ரீயா மூவ் ஆகுறதுக்கு. ஸோ இந்த அயான்ஸோட இன்டராக்ஷன் வந்து கம்மியா இருக்கும். ஆனா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டைல்யூஷன் கம்மியா இருக்கிற மாதிரி எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிட்டோம்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாமே வந்து எப்படி இருக்கும், கிட்ட கிட்ட இருக்கும். கரெக்டா? ஸோ கிட்ட கிட்ட இருக்கிறதுனால ஈஸியா என்ன ஆகும், இந்த பாசிட்டிவ் வந்து will attract the negative. ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அயான் இருக்கு அப்படின்னா அதை சுத்தி ஃபுல்லா எப்படி இருக்கும், நெகட்டிவ் அயான்ஸா அட்ராக்ட் ஆயிடும். இல்ல ஒரு நெகட்டிவ் அயான் இருந்ததுன்னா அதை சுத்தி எப்படி இருக்கும், பாசிட்டிவ் அயான்ஸா வந்து அட்ராக்ட் ஆயிடும். புரிஞ்சுதா? ஸோ டைல்யூஷன் அதிகமா இருக்கும்போது ஏன் கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த அயான்ஸோட இன்ட்ராக்ஷன் வந்து அங்க கம்மியா இருக்கு. ஆனா இந்த மாதிரி டைல்யூஷன் கம்மியா இருக்கிறதுல வந்து அயான்ஸோட இன்ட்ராக்ஷன் வந்து எப்படி இருக்கோ அதிகமா இருக்கும். இதுதான் வந்து d by and Huckel வந்து சொன்னது. ஸோ இதுதான் வந்து அவங்களோட தியரி. இதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. ஸோ ஈக்குவேஷனோட டெரிவேஷன்லாம் உங்களுக்கு கொடுக்கல, வெறும் அந்த ஈக்குவேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்ஸ் எழுதிக்கோங்க. The interaction between the ions in an electrolyte having infinite dilution. Infinite dilution na more dilution. Dilution அதிகமா இருந்தது அப்படின்னா the interaction between the ions வந்து is negligible. Negligible னா ions ஓட interaction அவ்வளவா இருக்காது, கம்மியா இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, so strong electrolytes வந்து strong electrolytes வந்து each ion is surrounded by ion of opposite sign. Ion of opposite sign. So either base பண்ணி they derived an equation for molar conductance. They derived an equation for molar conductance depending on concentration. Depending on concentration. Okay. So the equation வந்து delta m is equal to delta naught m minus a plus b delta naught m into root c. So
ஸோ டெல்டா எம்ன்றது வந்து மோலார் கண்டக்டன்ஸ். ஓகே, ஸோ டெல்டா நாட் எம்ன்றது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, சாரி நாட் கான்ஸ்டன்ட், அட் ஸ்டாண்டர்ட் கான்சன்ட்ரேஷன்ல அதோட கண்டக்டன்ஸ். ஸோ இதில் ஏ அண்ட் பி வந்து ஆர் கான்ஸ்டன்ட்ஸ், சி வந்து கான்சன்ட்ரேஷன். டெல்டா நாட் எம்னா என்னது, டெல்டா எம்னா என்னது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். டெல்டா எம்னா என்னது மோலார் கண்டக்டன்ஸ், டெல்டா நாட் எம்னா ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் படிச்சிருக்கோம் ஆல்ரெடி முன்னாடி. ஸோ ஏ அண்ட் பி வந்து ஆர் கான்ஸ்டன்ட், சி வந்து கான்சன்ட்ரேஷன். இதுதான் வந்து டி பை அண்ட் ஹக்கிளோட ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இது வந்து ஆன்சாகரும் சேர்ந்து எடிட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைச்ச நமக்கு ஈக்குவேஷன். ஓகே, ஸோ டி பை அண்ட் ஹக்கல் வந்து they derived an expression for molar conductance and concentration. அதை அகைன் எடிட் பண்ணவர் வந்து ஆன்சாகர். ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் வந்து நம்ம டி பை ஹக்கல் ஆன்சாகர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏ அண்ட் பி ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். ஏவோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க 82.4 divided by root of dt into eta. B ஓட வேல்யூ வந்து 8.20 into 10 power 5 divided by cubic root of dt. So T ன்றது வந்து temperature. இந்த டெரிவேஷன்லாம் உங்களுக்கு கிடையாது, பெரிய கிளாஸ்ல தான் படிப்பீங்க. பெரிய கிளாஸ் மீன்ஸ் காலேஜ்ல தான் படிப்பீங்க. ஓகே, Tன்றது வந்து டெம்பரேச்சர், ஈட்டான்றது வந்து விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்விட், அண்ட் Dன்றது வந்து டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். டைஎலக்ட்ரிக் அப்படின்னா என்ன அர்த்தம், டூ எலக்ட்ரிக் சார்ஜஸ், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அதோட கான்ஸ்டன்ட் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். எலக்ட்ரிசிட்டி லெசன்ல படிச்சிருப்பீங்க டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்றது. ஓகே, ஸோ இதுதான் வந்து டி பை ஹக்கல் அண்ட் ஆன்சாகர் ஈக்குவேஷன். புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்து we will go to கோல்ராஷ் லா. எழுதிக்கோங்க கோல்ராஷ் லா. கோல்ராஷ் லா என்னன்னு எழுதிக்கோங்க. the limiting molar conductivity of an electrolyte is equal to sum of limiting molar conductivities of constituent ions. அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். சப்போஸ் நம்ம வந்து ஒரு எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிறோம். ஓகே, எலக்ட்ரோலைட், ஏதாவது எலக்ட்ரோலைட்னா என்னது, சால்ட் சொல்யூஷன் ஆஃப் த மெட்டல். ஸோ நம்ம வந்து NaCl சொல்யூஷனை வந்து நான் எலக்ட்ரோலைட்டா எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ NaCl சொல்யூஷன் வந்து என்ன பண்ணும், இட் வில் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. நம்ம எவ்வளோ NaCl எடுத்துக்கிறோமோ அவ்வளோ NaCl தான் வந்து என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஸோ லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி அப்படின்னா the maximum conductivity that can be given by this NaCl solution. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் கண்டக்டிவிட்டினா என்னது, NaCl நம்ம எடுத்திருக்கிற அமௌண்ட்டுக்கு அதுதான் மேக்ஸிமமா கண்டக்ட் பண்ண முடியும், அந்த அளவு தான் மேக்ஸிமமா கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஈக்குவல் டு NaCl வந்து எப்படி பிரியும், Na பிளஸ் Cl மைனஸ். ஸோ இந்த NaClன்றது வந்து இப்படி அயான்ஸா பிரியறதுனால தான் இட் இஸ் கண்டக்டிங் எலக்ட்ரிசிட்டி. கரெக்டா? So Na plus ion will carry the current, Cl minus ion வந்து it will carry the current. So
ஸோ Na பிளஸ் அயான்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அவ்வளோ அமௌண்ட் தான் இட் வில் ஆல்சோ கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. சிஎலும் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அமௌண்ட் தான் வந்து இட் வில் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ Na பிளஸோட கண்டக்டிவிட்டிக்கும் ஒரு லிமிட் அப்படின்றது ஒன்று இருக்கு, சிஎலோட கண்டக்டிவிட்டிக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஸோ Na பிளஸ் அயானோட கண்டக்டிவிட்டியையும் சிஎல் மைனஸ் அயானோட கண்டக்டிவிட்டியையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் இந்த டோட்டல் எலக்ட்ரோலைட்டோட கண்டக்டிவிட்டி. ஸோ அதுதான். ஸோ ஒரு எலக்ட்ரோலைட்டோட லிமிட், கண்டக்டிவிட்டி லிமிட்டை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா அதோட அயான்ஸோட கண்டக்டிவிட்டி லிமிட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதை எழுதிக்கோங்க. இதுதான் வந்து மோலார் கண்டக்டிவிட்டி, லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் NaCl is equal to limiting molar conductivity of Na plus ion plus limiting molar conductivity of Cl minus ion. புரிஞ்சுதா? ஸோ ஜென்ரலா வந்து நம்ம கோல்ராஷ் லாவை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சால்ட் இருக்கு, ஐம் கன்சிடரிங் AXBY அப்படின்ற ஒரு சால்ட் நான் கன்சிடர் பண்றேன். ஸோ AX and BYக்கு எப்படி எழுதுவீங்க? டெல்டா நாட் M of AXBY is equal to delta naught M of A, correct, plus delta naught M of B, correct. இப்போ மெக்னீசியம் குளோரைடு ஓட சிம்பிள் என்னது? மெக்னீசியம் குளோரைடு ஓட சிம்பிள் MgCl2. ஸோ மெக்னீசியம் குளோரைட்னா, மெக்னீசியம்னா Mg, குளோரைட்னா Cl வந்து குளோரைட், கரெக்டா? மெக்னீசியமோட வேலன்சி எவ்வளோ? மெக்னீசியமோட அட்டாமிக் நம்பர் என்னது? மெக்னீசியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 12. ஸோ 12ன்றது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னா 2, 8, 2 இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இட் வில் லூஸ் 2 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ மெக்னீசியமோட வேலன்சி வந்து 2. குளோரினோட அட்டாமிக் நம்பர் வந்து 17. ஸோ 2, 8, 7. இது வந்து 7 எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணாது, அதுக்கு பதிலாக ஒரு எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணிடும், ஸ்டேபிள் ஆகிறதுக்கு. ஸோ அப்போ அதோட வேலன்சி வந்து 1. ஸோ இதை வந்து நம்ம கிறிஸ் கிராஸ் பண்ணோம்னா Mgக்கு 1 வரும், Clக்கு 2 வரும். அதுதான் வந்து MgCl2, மெக்னீசியம் குளோரைடோட ஃபார்முலா. ஸோ மெக்னீசியமோட சார்ஜ் வந்து Clக்கு நம்பரா போகுது, கரெக்டா? அண்ட் Clோட சார்ஜ் வந்து மெக்னீசியமுக்கு நம்பரா போகுது. அப்போ இதுல சொல்லுங்க பார்க்கலாம். ஏல வந்து எக்ஸ்ன்றது வந்து நம்பர். ஸோ எக்ஸ்ன்றது வந்து ஏவோட நம்பர் அப்படின்னா அது வந்து எதோட சார்ஜ்? பியோட சார்ஜ். ஸோ அப்போ பி எக்ஸ் மைனஸ், ஓகேவா? ஸோ ஒய்ன்றது வந்து பியோட நம்பர், அப்ப அது வந்து எதோட சார்ஜ்? கிராஸ் பண்ணும்போது எதுல இருந்து வந்திருக்கும்? ஏல இருந்து வந்திருக்கும். ஸோ அப்போ ஏ ஒய் பிளஸ். ஓகே, இது பாசிட்டிவ் அயான், இது நெகட்டிவ் அயான், அதனால தான் இங்க மைனஸ் போடுறோம், இங்க பிளஸ் போடுறோம். ஓகே, ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏ இருக்கு? எத்தனை ஏ இருக்கு? எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஏ இருக்கு. ஸோ எக்ஸ் இன்டூ டெல்டா நாட் எம் ஏ ஒய் பிளஸ் பிளஸ் எத்தனை பி இருக்கு? ஒய் இருக்கு. ஸோ ஒய் இன்டூ டெல்டா நாட் எம் பி எக்ஸ் மைனஸ். இதுதான் வந்து ஜெனரல் ஈக்குவேஷன். புரிஞ்சுதா? ஸோ நம்ம MgClக்கு எழுதணும், MgCl2க்கு எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? இதை சொல்லுங்க பார்க்கலாம். டெல்டா நாட் எம் ஃபார், இது புக்ல கொடுக்கல, நீங்களே எழுதுங்க பார்க்கலாம். MgCl2 எப்படி எழுதுவோம்? ஸோ டெல்டா நாட் எம் ஃபார் Mg. Mgயோட சார்ஜ் வந்து Cl இருக்கிற நம்பர், கரெக்டா? ஸோ Cl என்ன நம்பர் இருக்கு? 2. ஸோ அதுதான் வந்து Mgயோட சார்ஜ். ஸோ Mg 2 பிளஸ் எத்தனை Mg இருக்கு? ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஸோ 1 இன்டூ
delta naught m mg2 plus delta naught m cl. cl ஓட சார்ஜ் வந்து mg ல இருக்க நம்பர், mg ல வந்து 1 ன்னு இருக்கு. சோ அது வந்து cl ஓட சார்ஜ். cl மைனஸ் எத்தனை cl இருக்கு? 2. so 2 into delta naught m cl மைனஸ். புரியுதா? ஸோ இந்த கோல்ட் ரேஷ் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணி இந்த வேல்யூஸ், இதோட டெல்டா நாட் எம் வேல்யூஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அந்த டேப்லெட் காலம் வந்து உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுல வேல்யூஸ் பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் புக்ல கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். ஸோ டெல்டா நாட் எம் ஆஃப் கேசிஎல் மைனஸ் டெல்டா நாட் எம் ஃபார் NaCl. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க புக்ல. இஸ் ஈக்குவல் டு டெல்டா நாட் எம் ஃபார் கேசிஎல் அவர் கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூ வந்து புக்ல டேப்லெட் காலம்ல கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ வந்து 149.86 மைனஸ் அதே மாதிரி NaClக்கும் அவர் கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூ புக்ல கொடுத்துருக்காங்க டேப்லெட் காலம்ல. ஓகே, ஸோ அதோட வேல்யூ வந்து 126.45. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? இந்த ஃபார்முலா படி எப்படி பிரிக்கலாம்? இதை டெல்டா நாட் எம் ஆஃப் கே பிளஸ் பிளஸ் டெல்டா நாட் எம் ஆஃப் சிஎல் மைனஸ், கரெக்டா? மைனஸ் இதை எப்படி பிரிக்கலாம்? delta naught m of Na plus plus delta naught m of Cl minus is equal to, இது ரெண்டுத்தையும் நம்ம subtract பண்ணோம்னா we will get 23.41. ஸோ மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து டெல்டா நாட் எம் ஆஃப் கே பிளஸ் மைனஸ் டெல்டா நாட் எம் ஃபார் Na பிளஸ், இந்த வேல்யூ வந்து நமக்கு 23.41 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அண்ட் இதையும் மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? டெல்டா நாட் எம் ஃபார், ஏன்னா இது பண்ணும்போது இந்த இதுவும் கேன்சல் ஆயிடும். கரெக்டா? சிஎல் இது வந்து மைனஸ் சிஎல் அப்படின்னு ஆயிடும். ஸோ அது ரெண்டுமே வந்து என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இதுல வந்து KCl NaCl அப்படின்னு எடுத்திருக்கோம். அதாவது நெகட்டிவ் அயான் வந்து சேமா எடுத்திருக்கோம், ClCl அப்படின்னு. இதுக்கு பதிலா நம்ம வந்து நெகட்டிவ் அயான் டிஃப்ரெண்டாவும் பாசிட்டிவ் அயான் சேமாவும் வச்சு கூட அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. ஃபார் எக்ஸாம்பிள் KBr அண்ட் KCl இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணாரு. ஓகே, ஸோ இதுல வந்து நெகட்டிவ் அயான் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? டெல்டா நாட் எம்கே மைனஸ் டெல்டா நாட் எம்கே இது ரெண்டும் 0 ஆயிடும். ஸோ நமக்கு மீதி என்ன கிடைக்கும்? இந்த கேஸ்ல டெல்டா நாட் எம் பிஆர் மைனஸ், கரெக்டா, மைனஸ் டெல்டா நாட் எம் சிஎல் மைனஸ் அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா கேவும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லா போட்டுக்கோங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா 2.06 அப்படின்னு கிடைச்சது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் தான் புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து டேப்லர் காலம்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டேப்லர் காலம் பார்த்து நீங்க பார்க்கலாம். Applications of Kohlrausch law. So first application on the calculation of molar conductance. Calculation of molar conductance of a weak
electrolyte at infinite dilution. At infinite dilution. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது? ஃபார் கால்குலேட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ். மோலார் கண்டக்டன்ஸ்னா என்னது? டெல்டா எம். டெல்டா எம் கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். எதோட டெல்டா எம்? ஃபார் அ வீக் எலக்ட்ரோலைட். ஓகே, ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து ஈஸியா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா பிரிஞ்சிரும். சோ அதுல கால்குலேட் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா வீக் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து ஈஸியா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா வந்து பிரியாது. சோ அது எப்போ ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா பிரியும்? நம்ம ரொம்ப டைல்யூட் பண்ணணும். டைல்யூட்னா என்னது? நிறைய வாட்டர் ஆட் பண்ணாதான் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா அது வந்து பிரியும். சோ அப்போ பிரிஞ்சதுக்கு அப்புறம் மோலார் கண்டக்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு இந்த ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீக் எலக்ட்ரோலைட் CH3COO Na. CH3COO வந்து Na வந்து சோடியம், CH3COOH வந்து அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். சோ CH3COO அப்படின்னா அசிட்டேட், சோடியம் அசிட்டேட். ஓகே, so இந்த weak electrolyte ஓட delta naught M will be equal to delta naught M for CH3COO Na will be equal to so electrolyte அப்படின்னா என்னது? So acidified salt solution of the metal. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ இது வந்து எப்படி பிரியும் அப்படின்னா ரெண்டா பிரியும். எப்படி பிரியும்? CH3COO மைனஸ் அப்படின்னு பிரியும். அதே மாதிரி Na பிளஸ் அப்படின்னு பிரியும். சோ அதை வந்து நான் எப்படி வச்சுக்கிறேன்னா, உங்க புக்ல வந்து டெல்டா நாட் சிம்பிள் கொடுக்கல, லாம்டா கொடுத்துருக்காங்க. சோ அதே சிம்பிள் போடலாம். சோ லாம்டா ஃபார் Na plus lambda naught of CH3COO minus. So இதுல வந்து நான் ஒரு ஆசிட் ஊத்தணும். கரெக்டா? சோ acidified salt solution. சோ நான் ஊத்த போற ஆசிட் வந்து I am adding HCl. So HCl வந்து எப்படி பிரியும்? delta naught H plus lambda naught Cl minus அப்படின்னு பிரியும். ஓகே, சோ இப்போ வீக் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து ஃபுல்லா நமக்கு வந்து என்ன ஆகாது? டிசோசியேட் ஆகாது. So அதை dissociate பண்றதுக்காக I am going to add another salt. இது வந்து for calculation purpose. Okay, for calculation purpose. So இது எப்படி பிரியும்? del lambda naught Na plus lambda naught Cl minus. Okay, இப்போ நம்ம calculation பண்ணலாம். கால்குலேஷன் வந்து இவர் எப்படி பண்ணாரு அப்படின்னா, எழுதிக்கோங்க. இத வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம், இத ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம், இத ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுக்கலாம். So he added 1 plus 2 minus 3. 1 plus 2 minus 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? delta naught M for CH3COO plus delta naught M for HCl minus delta naught M for NaCl. ஓகே, சோ இது என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். சோ இது எப்படி பிரியும்? lambda naught Na plus lambda naught CH3COO minus plus இது எப்படி பிரியும்? lambda naught H plus lambda naught
Cl minus lambda naught Na plus minus lambda naught Cl minus. இப்படி பிரியும். கரெக்டா? சோ எதுவும் கேன்சல் ஆகும் சொல்லுங்க. இது கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும், Cl கேன்சல் ஆயிடும், Cl கேன்சல் ஆயிடும். சோ எனக்கு என்ன கிடைக்கும்? lambda naught CH3COO minus plus lambda naught H plus. சோ இத வந்து நான் எப்படி எழுதலாம்? delta naught m CH3COO minus H plus வந்து என்னது? CH3COOH acidic. ஸோ இந்த மாதிரி ஒரு வீக்கான ஆசிடோ இல்லை வீக்கான ஒரு எலக்ட்ரோலைட்டுக்கோ நம்ம வந்து மோலார் கண்டக்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் பை ஆடிங் சூட்டபிள் சொல்யூஷன்ஸ். ஓகே, யூசிங் த கோல்ட்ராஷ் லா. புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து கால்குலேட்டிங் டிகிரி ஆஃப் dissociation of weak electrolytes. Degree of dissociation of weak electrolytes. Degree of dissociation அப்படினா ஒரு weak electrolyte வந்து எந்த அளவுக்கு dissociate ஆகுது, ஓகேவா, இல்ல எவ்வளவு ஃபாஸ்டா dissociate ஆகுது. dissociateனா பிரிறது அப்படின்றத வந்து நம்மளால இதால கண்டுபிடிக்க முடியும். சோ எழுதிக்கோங்க. degree of dissociation ஓட symbol வந்து alpha. Alpha is equal to delta m divided by delta naught m. Okay. So according to Oswald's dilution law, இப்போ ஆல்ஃபா தான் வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஸோ டெல்டா எம் அண்ட் டெல்டா எம் நாட் வந்து நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு ஆஸ்வல்ட்ஸ் டைல்யூஷன் லா கேஏன்றது வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் சி டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. இது வந்து எந்த லெசன்ல படிச்சிருக்கீங்க தெரியுமா? 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. gaseous state of solutions ஏதோ ஒரு லெசன் வரும், அதுல படிச்சிருப்பீங்க. ஓகே, சோ இப்போ ஆல்பாவோட வேல்யூவை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன ஆகும்? Ka is equal to delta m square c divided by delta m square divided by delta not m square. கரெக்டா? ஆல்பாவோட வேல்யூ இது divided by 1 minus alpha வந்து delta m divided by delta not m. ஓகே, சோ இப்போ இதுல இருந்து என்ன ஆகும்? சோ இது வந்து டினாமினேட்டருக்கு வந்துரும். கரெக்டா? சோ I will be getting delta m square c divided by delta naught m square into இது கால்சியம் எடுத்தா என்ன ஆகும்? delta naught m minus delta m divided by delta naught m. So delta naught m இதுல ஒரு delta naught m cancel ஆயிடும். So I will be getting Ka is equal to delta m square c divided by delta naught m into delta naught m minus delta m. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபார்முலா. So we can calculate the degree of dissociation of weak electrolytes using the Kohlrausch law. Okay, so remaining to next class live.